வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுவும் ஒரு ஹைக்கிங் மாதிரி தான். அது ஒரு வாதியில் வந்து நம்ம வந்து ஹைக் பண்ண வந்திருக்கோம். நல்ல ட்ரையல் இது. சரி, இந்த புதுசாக இருக்குன்ட்டு வந்தாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வசாபி திபாவில் வந்து இந்த இடம் இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்ப்போம். அதாவது இது ஒரு வாதி. அந்த வாதியில் நம்ம வந்து நடந்து போகிறது தான். நம்ம ஒரு ட்ரையல் தான், ஒரு நடப்பயணம் தான். அது கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும். எப்படின்னு உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இது திப்பா ரோடு. இது அங்கே நீங்கள் பார்க்குறீங்களா, அது திப்பா ரோடு. திப்பா ரோட்லேருந்து வந்து இங்கே வண்டியை இந்த இடத்துல பார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாருங்கள், இந்த இடத்த பார்த்துக்குங்க. இந்த ட்ரையலில் நம்ம நடந்து அப்படியே போக வேண்டியதான். நான் ஏற்கனவே இங்கெல்லாம் வந்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. பார்ப்போம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா, இந்த வாதி பாருங்கள் எவ்வளோ டவுனில் இருக்குது. இது நம்ம வந்து மேலே நிற்கிறோம், ரொம்ப டவுனில் இருக்கு பாருங்க. எப்படியும் ஒரு 40 ஃபீட் இருக்கும் போது. சரி, இந்த ட்ரையலில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு அருமையான ட்ரையல், வித்தியாசமாக இருக்குது. இறக்கமாக இறங்குது. இந்த வாதி பார்த்திங்கன்னா, மழை பெஞ்சுன்னா தண்ணி நிறையா இந்த பக்கத்தில் ஓடும் போகுது. கரைஞ்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இறக்கமாக இறங்குது நம்ம ட்ரையலு. இப்போ கீழே வாதி உள்ள இறங்க போகிறோம். நம்ம ஹைக்கிங் வரவங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி சிம்பிள் தான் வந்து சைன் காட்டுது. இந்த பக்கம் இப்படி தான் போகணுன்னு சொல்லிட்டு அந்த சைனு ஹைக்கிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இது எப்படி இருக்குது பாருங்கள். மேலேருந்து கீழே இறங்குறோம்ப்பா. ராக்கு எல்லாம் உடஞ்சி கிடக்கு, கல் எல்லாம் உடஞ்சி கிடக்கு. கிரானைட் மாதிரி இருக்குது கல் எல்லாம். இறங்கணும் உங்களுக்கு. வழியாக இறங்கியாச்சு கீழே. அவருக்கு பாருங்க, இது மேலேருந்து நம்ம இறங்கணும். இப்போ அது மேலே ரோடு. இது வாதி. இந்த வாதி இறங்கி இந்த பக்கம்தான் போகுது. இந்த பக்கம் தான் சைன் காட்டுது. நம்ம அது பின்தொடர்ந்து போவோம். அங்கே பாருங்க, அந்த சைன் காட்டுது பாருங்க.
அப்படின்னாக்கா இதுதான் பாதை, இந்த சைடு பாதை அப்படிங்கிறது காட்டுது. அப்படியே வாங்க பார்ப்போம். இப்போ இந்த சைனு, இப்போ அங்கேருந்து நம்ம வந்தோம், இப்போ இந்த சைனை பார்த்தோம். இந்த சைனு வந்து ரைட்டில் காட்டுது. இப்போ அதான் ரைட்டில் நம்ம போகிறோம். இப்போ நல்லா கூலிங்கான காற்று அடிக்குது. நல்ல சில்லுன்னு இருக்குது, நல்ல சில்லுன்னு இருக்குது. மழை பெஞ்சு தண்ணி வருது பாருங்கள். அந்த தண்ணியும் வேறு எங்கேயோ மழை பெஞ்சிருக்கு, ஓமானில் பெஞ்சிருக்குன்னு நினைக்கிற மழை. அந்த தண்ணி எல்லாம் அப்படியே வந்து பூமி உள்ளே போகுது. அது இருக்குது. நம்ம இந்த வாதியை நோக்கி அப்படியே போவோம். இங்கே இந்த சைனை காட்டுறான். அப்போ இதான வழி, இவ்வளோ தான் நம்ம அப்படியே நடந்து போகணும். மக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா வண்டி அங்கே நிறைய அந்த பக்கத்தில் பார்க்கிங்கில் கிடக்கு. எல்லாம் நடந்து போயிருக்கு. நம்மளும் அப்படி காலையிலே எல்லாம் வந்துட்டாங்க. உங்களுக்கு கொஞ்சம் லேட்டு, நான் வந்தது லேட்டு. மணி பார்த்திங்கன்னாக்கா இங்கே 12:20, ஒரு 12 மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். 20 நிமிஷம் ஆச்சு அப்படியே நான் வந்து. இந்த பாருங்கள் தண்ணி. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கே. ஏன்னா நம்ம வந்து இங்கே ஊரில் உள்ள கிளைமேட்டு வேறு, இங்கே உள்ள கிளைமேட்டு வேறு. நம்ம வந்து சிட்டியில் இருக்கிறதுனால நமக்கு வாரத்தில் ஒரு நாள் இந்த பக்கம் இந்த மாதிரி வந்தால் தான் ஒரு திருப்திப்படுது. நடந்த மாதிரி ஆச்சு, நல்ல ஒரு எக்ஸசைஸ் ஆச்சு. அப்படியே நல்லா காற்றை சுவாசிச்சு நல்லது நமக்கு. பாருங்க வாழை மரம், அப்புறம் ஈச்ச மரம், இதெல்லாம் நிறையா வச்சுருக்காங்க இங்கே. வழியில் திருப்பியும் ஒரு சைன் வந்து அங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். அது தட் மீன்ஸ் இதான் வழி. இது வழியாக போகணும். நம்ம எங்கே போகுதுன்னு தெரியல. இது ஒரு 4 கிலோமீட்டர் போகும்போது இருக்குது. ஆனால் நம்ம எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் போகிறோம்னு தெரியல. எவ்வளோ தூரம் முடியுமோ அது வரைக்கும் போகணும் நம்ம. மக்கள்லாம் வருது. இப்போ காலையில் போன மக்கள்லாம் வருது, அதான் சவுண்டு கேட்குது. அவங்கள்ட்ட நான் கேட்டேன்ப்பா, இப்போ வந்தவங்கள்ட்ட எத்தனை கிலோமீட்டர் போகிறேன். 8 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன், 8 கிலோமீட்டரு. நான் 4 கிலோமீட்டர் வந்து போகிறதுக்கு 4 கிலோமீட்டர், வரத்துக்கு 4 கிலோமீட்டரு. இந்த வாதி ரொம்ப ஹார்டெலாம் ஒன்றும் இல்லை, ஒரு மீடியமான இதுதான். ஃபேமிலி குழந்தைங்கள்லாம் வந்து அழகாக இதில் நடந்து போய் ஹைக் பண்ணிட்டு வரலாம். நல்லா இருக்குது. நல்ல கிளைமேட்டும் இங்கே ஜில்லு. வெயில் நாளில் வர முடியாது. இந்த மாதிரி வெதர் இப்போ நல்லா இருக்குது. இந்த வெதர் நல்லா இருக்கிற டயத்தில் நல்லா நம்ம நடக்கலாம். நடக்கும் போது நமக்கு வந்து என்ன ஒரு இதுனாக்கா இங்கே நல்ல ஒரு பியூரான ஒரு ஆக்சிஜன் கிடைக்கிது. அதை சுவாசிச்சுட்டு நடந்து போன மாதிரி இருக்கும். புதுசாக ஒரு இடத்த நம்ம பார்த்த மாதிரி இருக்கும், எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கு. பாருங்கள் தண்ணி வருது. தண்ணி இதில் கீழே போய் அங்கே எப்படி வருது பாருங்கள். இந்த வழியாக அப்படி போகிறதில்ல தண்ணி, ஆனால் கீழேருந்து போய் அங்கே இறங்குது தண்ணி. எப்படி இருக்குது பாருங்கள்.
இந்த ஏரியா பாருங்கள், இது ஒரு மரம். தண்ணி மழை நல்லா பெய்யும் போது அடித்து ஊற்றி மரத்தக்கத்தெல்லாம் முறிச்சிருக்கு இந்த தண்ணி. இது பார்த்திங்கன்னா பைப்பு தண்ணி இங்கேருந்து கொண்டு போகிறாங்களா, இல்லை அங்கேருந்து தண்ணி இங்கே வருதான்னு தெரில. அந்த எண்டில் போய் பார்ப்போம். ஏன்னா மோட்டர் அங்கே மோட்டர் வச்சுருக்காங்க. மோட்டர்லேருந்து பம்ப் பண்ணி அப்போ இந்த தண்ணியை அங்கே தோட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க. அதுதான் கதை. இது பாருங்க, கரெக்டாக இருந்து இருக்குங்களா, மேலே ஜென்ரேட்டர் வச்சுருக்காங்களா, பைப்பை இங்கே போட்டாங்க. அந்த பைப்பை இங்கே புல் பண்ணி இந்த வாட்டரை அப்படி கொண்டு போய் அந்த ஈச்ச மரம் கார்டன் மாதிரி அங்கே செஞ்சுருக்காங்க. அது அங்கே யூஸ் பண்ணிக்கிறாங்க வாட்டரை. மழை தண்ணி இது நல்லாயிருக்கு, ஜோராக இருக்கு. தண்ணி நல்லா கிளியராக இருக்குது. வாட்டரு ஃப்ரெஷ் வாட்டர் மாதிரி இருக்குது. காரணம் அந்த மழை பெஞ்சு இந்த மலை மேலே தண்ணி வருது, நல்லா ஃபில்டர் ஆகி நல்லா வருது. அதான் தண்ணி நல்லா தெளிவாக இருக்குது. ஒரு சின்ன மீன்லாம் மேயுது. நல்லா இருக்குது, ஜோராக இருக்குது. இப்படி வருது பாருங்க. இந்த வழி தான் நம்ம போகிறோம். இப்போ ஒரு அலை வருது. காலையில் போனாலும் ஒரு அலை போய் அங்கே பண்ணிட்டு திருப்பி வராங்க. ஹாய், how are you? நல்லா ஜோராக தண்ணி வருது. நிறையா மக்கள் வந்திருக்காங்க. இங்கே நிறையா பேர் வந்து திரும்பி போகிறாங்க. அப்போ ஏறும். நிறையா மக்கள் வருது இப்போ இங்கே. ஹாய், how are you? I'm fine. How are you? Yeah, fine. Alhamdulillah. நல்லா இருக்குது ஜோரா. தண்ணி ஏதப்பா. ஐயோ, பாருங்க, ஃபுல்லாக தண்ணி தான் வந்துக்கிட்டு தான் இருக்குது. போவோம். ஐயோ 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 ஐயோ. ஆஹா, வந்துடுச்சு. ஐயோ ஐயோ. மூளையிலேருந்து ஒரு தண்ணி. அப்படியே பார்த்துட்டே வாங்க. நிறைய மக்கள் போயிருக்கு. மேலே அந்த சைன் வச்சுருக்காங்க, ஏன் வழின்னு காட்டுது. அப்படியே நடப்போம். ஐயோ, மக்கள்லாம் வருது.
இது கொஞ்சம் ஹார்டு தான் அது. ஐயா அம்மா. நல்ல வித்தியாசமான ஒரு வாதியாக இருக்குது. நிறைய ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. வாட்டர் ஃப்ளோயிங். வாட்டர் ஃப்ளோயிங். இது தண்ணி நிறையா வந்தாலே குளிக்கலாம். மக்கள்லாம் காலையில் வந்துட்டு போகுது. சூப்பர் வாட்டர் பாருங்க, கிளியர் வாட்டர். குளிக்கலாம். நிறைய மக்கள் வருதுங்க. பாருங்க, வா தண்ணி வருது பாருங்க. அப்படியே போயிட்டு தான் இருக்கு. சூப்பரான வியூவு, மலை வியூவு. இதுலேருந்து மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி அப்படியே இந்த இறக்கத்துக்கு வருது. மழை நிறையா பெஞ்சிச்சுன்னாக்கா இந்த பாருங்க, இந்த மழை கூட அப்படியே இடிஞ்சு கீழே விழுவும் பொழுது, சரிஞ்சு விழுவும் பொழுது. நம்ம சைனு இந்த பக்கம் காட்டுது. அப்போ நம்ம போகிற ரூட்டு கரெக்டான ரூட்டு தான். ஒரு காக்கா இல்லை. போயிட்டு தான் இருக்கு. தண்ணி சவுண்டு இது ஒரு குட்டை மாதிரி, அங்கங்கே ஒரு குட்டை இருக்குது. இதுலேயும் குளிக்கலாம். தண்ணி கிளியாக தான் இருக்குது, ஆழமாக தான் இருக்குது. பரவாயில்ல. இப்போ தண்ணி இங்கேருந்து அப்போ பாருங்கள், அழுக்கு தண்ணி வந்தாலும் கூட இங்கேருந்து என்ன ஆகுது, கீழே பூமியிலாக போய் அது ஃபில்டர் ஆகி அங்கே ப்யூராக போகுது வாட்டர். பரவாயில்ல. ஆஹா, எல்லாம் அழகாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும். ரொம்ப அமைதியாக இருக்குது ஏரியா. அது
இது எங்கே போகுதுன்னு தெரில. இது ஒரு பாதை போகுது. ஆனால் நம்ம ட்ரையலு இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் போகிறதா ஒரு சைனும் இல்லையே. இங்கே சைன் வச்சுருக்காங்களா? இதுதான் ரோடு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கேயே போவோம். ரொம்ப குறுகலில் போகுது பாதை. குறுகலில் போகும்போது பார்க்குறதுக்கு அட்வென்ச்சராக தான் இருக்குது, பயமாக தான் இருக்குது. என்ன ஆகும்? பயங்கர அட்வென்ச்சராக இருக்க. இப்போ போகிற பாதை சரிதானா? பயங்கரம் பிரமாண்டமாக இருக்குது. வெறும் தண்ணி சவுண்டு தான் வருது. இங்கேருந்து 2-3 ரூட்டு போகுது. எதுலடா போகிறது? இது வழி இல்லையோ, இது அடைஞ்சிருக்கோ. அப்போ இந்த ரூட்டு தான். அப்படி நேராக தான் போகணும் போயிட்டு நம்ம. அதேவா தண்ணி பாருங்க, தண்ணி ஊற்றுது. பாருங்கள் தண்ணி எப்படி எதுலேருந்து ஃபில்டர் ஆகி வருது பாருங்கள். தண்ணி மழையில் இந்த சைடுலேருந்து தண்ணி இறங்குது பாருங்கள். நல்லா மழை பெஞ்ச தண்ணி. மீன் போகிறோம், சின்ன சின்ன மீன். பியூர் வாட்டர். நம்ம இது மேலே ஏறுவோம் மலை மேலே. தண்ணி இங்கேயும் குளம் மாதிரி நிற்கிது. மழை தண்ணீர் இது மேலே எப்படி ஆகிடுறது? இப்படியெல்லாம் ஏறி போச்சு மக்கள். தெரியல, பார்ப்போம். ஒரு வழியாக அது மேலே ஏறியாச்சு. ஆமாம், பார்ப்போம். இங்கே 2 வழி போகுது. எந்த வழி சூஸ் பண்ணுறது? இங்கே நம்ம சைன் காட்டுது கரெக்டாக. எங்கே காட்டுது இது? யார் அந்த பக்கம் காட்டுது? அப்போ நம்ம இங்கே போவோம். இதில் காமிச்சில்ல, அப்போ நம்ம இந்த ஏரியாவில் போவோம். பரவாயில்ல, ஹைக்கர்ஸ் வரவங்க கரெக்டாக இந்த சைனை வந்து கல் அடிக்க வச்சுருக்காங்க. அதை பார்த்து தான் நம்ம வந்து எந்த பக்கம் போகிறோம்னு நமக்கு டைரக்ஷன் தெரியும். இல்லைன்னா வழி தவறி போடுவோம், தெரியாது நமக்கு. இப்போ நிற்க வேண்டியதான். அப்புறம் இங்கே நெட்வொர்க்கும் எடுக்க மாட்டேங்குது. ஆமாம்,
இன்னும் எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரில. எத்தனை கிலோமீட்டர் வந்திருப்போம்? தோராயமாக ஒரு 2-2.5 கிலோமீட்டர் வந்திருப்போம்னு தோணுது எனக்கு. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரில. அப்படியே போயிட்டு இருக்கோம். அப்பா 2 பேர் போகிறானோப்பா. துணைக்கு ஆள் கிடச்சிடுச்சு. கொஞ்சம் பயம் இல்லாமல் போகலாம். 2 வெள்ளைக்காரனை போகிறானோ. வெள்ளைக்காரன் ஐயோ நாயை கொண்டு போகிறான். போய் முன்னாடியே போகலாம். ஐயோ தண்ணி ஊதுது பாருங்க. அங்கேருந்து போய் மேலே ஏறணும். தண்ணி ஊற்றுது. இது ஒரு நல்ல ஒரு புல் இதாக இருக்குது. வா முடியலடாப்பா. அதுவும் சின்ன பிள்ளையை தூக்கிட்டு அழகாக எப்படி போயிருக்காங்க பாருங்க. ஹைக்கிங் அவ்வளோதான். இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தெரியல. பார்ப்போம். Yeah, but it's alright. Hi. He's speaking a lot. He's speaking me company. Hi. Hi, how are you? How are you? Yeah, fine, I'm well. You're not going anywhere, man. He's, Hi, the end is how much kilometer he's been? 1.5 kilometer, yeah. After. Yeah. Oh, you go same trails you will go hike, huh? He said the last 400 meters. 400 meters should hike, yeah. Yeah. Okay. The rest is like this. Okay. Thank you. Come, I will go. இதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, லாஸ்ட் இன்னும் 1.5 கிலோமீட்டர் இருக்குங்கிறாங்க. ஆஃப்டர் 1.5 கிலோமீட்டர் அங்கே போன பிறகு ஒரு 400 மீட்டர் வந்து உயரமாக ஏறுற மாதிரி இருக்குங்கிறாங்க. அதான் எண்டு. அங்கே போயிட்டு இப்போ திருப்பி நம்ம போக வேண்டியதான். அதான் அப்போ வந்து நம்ம வந்து 2.5 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். இன்னும் 1.5 கிலோமீட்டர் நம்ம வந்து நடக்கணும். நடந்து இந்த எண்டுக்கு போயிட்டு எண்டு 400 மீட்டர் வந்து ஹைக் பண்ணணும். பாத்ரூம் வண்டிக்கும் நிற்குவாங்க. போய்கிட்ட தான் இருக்குது. ஐயோ Digby. Strong enough. Come on. Sorry. No problem. I scared. இந்த நாய் பின்னாடி முன்னாடி வந்துடுச்சு. என் காலை வந்து சுற்ற ஆரம்பிச்சு. எனக்கு பயமாக போச்சு. எங்கே கடிச்சு போயிடுதோன்னு. கடைசியில் இன்னும் கடிக்கல. ஆமாம், வெள்ளைக்காரனும் எல்லாம் நாயோட தான் வரணும். அதாவது மக்கள்லாம் போய் சுற்றிட்டு போயிட்டு வருது. நாய் பாருங்க, தண்ணி பார்த்தோன்னு தண்ணியில் விழுந்துருச்சு நாய்.
ஆமாம். நான் ஏறுது. Yeah, we really missed the path. இது அப்படியே கொஞ்சம் இதுக்கப்புறம் மலை மேலே ஹைட்டு ஏறுது இது. ஆமாம். நாயை அழகாக கொண்டு போகிறேன்னா முடியும். மலை ஏறுது. இப்போ 400 மீட்டர் வந்து இது வந்து ஹைட்டாக மலை மேலே ஏறுது. அதுதான் வாதி. இது இந்த வாதி அதோட முடியுது. இது மலை மேலே ஏறுது 400 மீட்டர். வேகமாக ஏறி விட்டானுங்கள. தண்ணி வருது நல்லா. அப்பா மூச்சு வாங்குதுடாப்பா. மக்கள் வருது. கொஞ்ச நேரம் இங்கே உட்காருவோம். கொஞ்ச நேரம்ப்பா டயர்டாக இருக்குது. தண்ணி அழகாக போயிட்டுருக்கு. நல்லா அமைதியாக இருக்குது இடம். ஒரு 10-20 நிமிஷம் இங்கேயே அப்படியே உக்காந்துட்டேன் நான். சுற்றி மலை, யாருமே கிடையாது. தண்ணி போகிற சவுண்டு ஜோராக. தண்ணி சவுண்டு பாருங்கள்.
நல்லா என்ஜாய் பண்ணலாம். இங்கே வந்தாக்கா அதாவது வின்டர் சீசனில் இங்கே வரணும். இந்த மாதிரி டிசம்பர் டு ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் நம்ம வரலாம். இங்கே பிப்ரவரி மார்ச் வரைக்கும் இந்த 3 மாதம் தான். இந்த 3 மாதம் விட்டுட்டு இங்கெல்லாம் வந்தோம்னாக்கா அவ்வளோ சூடாக இருக்கும், நிற்க முடியாது. இப்போ இங்கே எல்லாம் நிறையா மழை பெஞ்ச தண்ணி இங்கே ஓமானில் அது யூஏஇயில் பெய்கிற மழை தண்ணிங்க வந்து மலையிலேருந்து அப்படியே கசிஞ்சு இப்படியே தண்ணி போகிறதுனால நல்லா ஜில்லுன்னு இருக்குது. எவ்வளோ வெயில் அடித்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல வெயில், ஆனால் இந்த கூலாக இருக்குது. அப்படியே அழகாக அப்படியே உட்காந்து நல்லா இதமாக உட்காந்துக்கலாம். இங்கே உட்காரும்போது நம்மளுக்கு உடம்புக்கு விட்டமின் டி, நல்லா உடம்புல விட்டமின் டி ஏறும். விட்டமின் டி இல்லாதவங்க இது மாதிரி ஹைக்கிங்கு, இந்த மாதிரி வாதி ட்ரையலு இது மாதிரிலாம் பார்த்து நடந்து போய் வந்தோம்னாக்கா நல்லாயிருக்கும். நல்லா ஜில்லுன்னு காற்றடிக்குது, நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. ஓகே, நம்ம நடப்போம் வாங்க. ஃபுல்லாக தண்ணிங்க, நிறைய தண்ணி இருக்குங்க. ஷூ நனைஞ்சு போச்சு. ஐயோ, வழி இல்லையே. பாருங்க, தண்ணி மலை மேலே தானே ஏறுது. தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குண்ணா, தண்ணி பாருங்கள். நல்லா இருக்கு. ஏறப்பா, மழை மலை மலையேற்றம். வாங்க வாங்க. நிறையவா காடாக இருக்குது. வாங்கா, என்ன வேலை. நம்ம இப்படி வரும். ஐவா ஐவா, வெறும் புல் மடிச்சு விடுது, கோர புல். அப்பா, இது என்ன சுரங்க பாதை மாதிரி போகுது. எப்படி தாண்டி போகிறது? இது உள்ளே போகணுமா? மேலே ஏறணும், ஒன்றும் புரியலையே. மக்கள் எப்படி போச்சு மேலே ஏறி இருப்பாங்க தோணுது. ஓ, அங்கேயே மேலே ஏறிட்டாங்க. நம்ம தான் ராங் ரூட்டாக வந்துட்டோம்.
இது மேலே ஏறணும் நம்ம. அதுதான் ஓ, இந்த ட்ரைல் மேலே ஏறுது. அது சரி. நல்லா காற்று, சூப்பரான காற்றடிக்குது. மழை என் தண்ணி நல்லா ஜெகன்னு இருக்கா, நல்லா குடிக்கலாம் தண்ணி. இது போயிட்டு தான் இருக்குது. இன்னும் 1 கிலோமீட்டர் இருந்தாலும் ஆனால் போயிட்டு தான் இருக்குது ட்ராயிலு. ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும்னு தோணுங்க. பெரிய ட்ராயல் இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, அது போய்கிட்டே இருக்கா. இப்போ நம்ம இது அப்படியே மலையேற்றம் அப்படியே போகும் பொழுது மேலே ஏறும் பொழுது இந்த தெரியுது பாருங்கள் மேலே டாப்பு. அந்த டாப்புக்கு போகணும் நம்ம. அதுதான் எண்டு பாயிண்ட். அந்த டாப் போயிட்டு திருப்பி பேக் போகணும். போக முடியுமான்னு தெரியலையே, அவ்வளோ ஹைட்டாக இருக்க. நல்லா ஹைட்டு. பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். நம்ம மேலே அந்த டாப்புக்கு போகணும். அந்த ஒரு கொடி தெரியுது பாருங்கள், அங்கே போகணும். கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம இப்போ அங்கே பாருங்கள், அங்கேருந்து இப்படி மேலே ஏறி வந்தாச்சு. இப்போ இந்த ஃப்ளாகு கிட்ட இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. எப்படியும் அவனை ஒரு 20 நிமிஷத்தில் ஏறிடலான்னு நினைக்கிறேன். போப்போம். மலை ஏறுறது தான் கொஞ்சம் கஷ்டம். இறங்கும்போது கூட ஈஸியாக இறங்கிடலாம் போல இருக்குது. ஏறும்போது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குது. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஏறி பழகணும். மலை ஏறி வரும். இப்போ சூப்பரான வியூ பாருங்கள்.
முடியலடாப்பா. இந்த ஊவை பாருங்க. நம்ம அது வழியாக வந்தோம். அங்கேருந்து மேலே ஏறி டாப் நல்லா கூலான காற்று, நல்லா தூய்மையான காற்று. இந்த காற்றை சுவாசிக்கும் போது நம்மளுக்கு அந்த டயர்ட்னஸ் போயிடுது. டாப்புக்கு வந்தாச்சு, ஃப்ளாகு கிட்ட வந்தாச்சு. வா 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 7 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் 14 கிலோமீட்ரு. இது நம்ம 4 கிலோமீட்டர் சொன்ன ஆரம்பத்தில், 4 இல்லை, 7 கிலோமீட்டர். இங்கே இன்னும் 7 கிலோமீட்டர் நடத்திட்டு போகணும். இதான் அந்த ஃப்ளாகு. ஜம்முன்னு வந்தாச்சு. இங்கே உட்காந்து வந்தாச்சு. நம்ம இப்போ மூச்சு வாங்குதுப்பா. இந்த ட்ரெயில் எங்கேயும் போகுது. இது இன்னும் ஃபர்தராக போக முடியுது. இது எங்கே போகுதுன்னு தெரில. நம்ம இதோடு முடிச்சுக்குவோம். இதுக்கப்புறம் முடியாது நம்மளுக்கு. மணி இப்போ 3 ஆச்சு. இன்னும் 2 மணி நேரத்தில் கீழே இறங்கி நம்ம ஓடி போடணும், இல்லைன்னா இருட்டி போடும். நம்ம இப்போ டாப்புக்கு வந்தாச்சு. அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இது ஒரு தூரம் வந்தாச்சு. இந்த ரூட் எங்கே போகுதுன்னு தெரில. மேலே ஏறினா நம்மளுக்கு என்னன்னு தெரியும் இது எங்கே போகுதுன்னு. அது சரி, இது எங்கேயும் போகல. இது மேலே சும்மா இது ஒரு ஏறம் நம்மளுக்கு ஒரு வியூ பாயிண்ட். இது திபா மசாவி வாதி குணா. இது வாதி ஹைக்கிங். இது இந்த ஏரியா. அது
போய் அட்டகாசமான வியூ. இது ஒர்த்து. இந்த ஹைக்கிங் வந்தோம்னாக்கா 100% நான் சொல்லுவேன், நல்ல ஒரு தூய்மையான காற்று நம்ம வந்து சுவாசிக்கலாம். அங்கேருந்து வரும்போது ரொம்ப டயர்டாக இருந்தது. மேலே வந்து இந்த காற்றெல்லாம் சுவாசிக்கும் போது நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. ஓகே நண்பர்களே, நம்ம வந்து இந்த வீடியோ நான் இங்கேருந்து இதோட முடிச்சுக்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோட நான் வந்து சந்திக்கிறேன். இந்த பிளேஸ் வந்து லொக்கேஷன் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அருமையான ஒரு ஹைக்கிங் பிளேஸு. இப்போல்லாம் இந்த வின்டர் சீசனில் ஈஸியாக நம்ம இங்கே வந்து ஹைக் பண்ணிட்டு போகலாம். நல்லா ஒரு நம்மளுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது வந்துட்டு போனால். ஏன்னா அந்த மாதிரி நல்ல பியூரான காற்று நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஓகே நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.